நீ எவ்வளோ நாள் வந்து பண்ணிட்டு ஒரு 4 மாசமா அவ்வளோ பார்க்குறேன். ஸோ 4 மந்த்தாக போயிட்டு இருக்க. இந்த 4 மாசத்துல நீ ஃபேஸ் பண்ண பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது? வீடா வாங்கிட்டு போயிருக்கேன், அதுக்கு தண்டி பேக்கு போதையில் ஆர்டர் போட்டு வேணாம்னு சொல்லுவாங்க. அமௌண்ட் கொடுக்கும்போது ஒரு மாதிரி இலக்காரமாக கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். இந்தியாவோட முன்னாடி கூட ஆர்டர் விழுந்துச்சு, இப்போ விழுக மாட்டேங்குது. நல்லா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு பாட்டில் இங்கேருந்து வாமானார் போயிட்டு வந்தேன். ஒரு டைம் வந்து ஆர்டர் கொடுக்கும்போது வழியில் மறைச்சு ஒருத்தவங்க ஆர்டர் வாங்கிட்டாங்க, அது போதை வாங்கிட்டாங்க. பட் அதெல்லாம் சவிச்சு தான் இங்கே வேலை பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் எத்தனை நாளாக வந்து ஜொமேட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க? ஒரு 8 months. 8 மந்த்தாக வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த 8 மாசத்துல நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? ஒஸ்ட்டுன்னா காசு கம்மியாக கிடைக்கிறது, பெஸ்ட்டுன்னா காசு நிறையா கிடைக்கிறது. என்ன காசு கம்மியாக கிடையாது நிறையா கிடைக்கிறதுனா எப்படி? ஆஃபரில் போட்டு காசு கம்மியாக கொடுத்துருவாங்களா? அப்படிலாம் இல்லை. மொத்தமாக பல்க் ஆர்டர் போடுறதா? 10 கிலோமீட்டர் போனால் 60 ரூபா அடைப்பாங்க. இதே ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் போனால் 100 ரூபா அடைக்கும். என்ன கஸ்டமர் நன்றி சொல்ல மாட்டாங்க, தேங்க்ஸ் சொல்ல மாட்டோம். நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம், பதிலுக்கு அவங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம், அது சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான். அதாவது ஒரு இப்போ வந்து 10 பேர்னா 8 பேர் சொல்கிறாங்க, 2 பேர் சொல்ல மாட்டாங்க. வாங்கிட்டு வெடுக்கணும் அப்படின்னு போயிடுறாங்க. நம்ம என்னமோ திண்ட தகாத மாதிரி போகிறாங்க. அதனால நமக்கு மனக்க விளைச்சல் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. 1-2 பேர் தான் சண்டையே போடுவேன். போதையில் ஆர்டர் போட்டு வேணாம்னு சொல்லுவாங்க. வீட்டு வாசலில் போனதுக்கப்புறம் காசு இல்லை வேணாம்னு சொல்லுவாங்க. அதை எப்படி வேணாம்னு சொல்லுவேன்? ஆர்டர் போட்டாலும் வாங்கிட்டே ஆகணும்னு சொல்லுவோம். அப்போதைய போட்டு நல்லா படுத்துறாப்புல, அது ஆர்டரை போட்டு கேஷ் ஆன் டெலிவரியை பண்ணி விட்டுறாப்புல. அங்கே போய் நாங்கள் மாங்குன்னு உட்காந்துருந்தா குச்சி வந்து என்னப்பா இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இவர் ஃபோன் எடுக்காமல் பழமாமல் படுத்துடுறாப்புல. என்ன பண்ணுறது? இப்போ ஓகே ப்ரோ, எனக்கு டவுட்டு பண்ண முடியாது. நைட்டு கஸ்டமருக்கு யாரும் எடுக்க மாட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு யாரும் எடுப்பா? நீங்களே எடுக்க மாட்டீங்க. நாங்கள் எப்படி யார் வந்து ஏன் மேலே குறியா இருக்காதியா? என்னன்னா அமௌண்ட் கொடுக்கும்போது ஒரு மாதிரி இலக்காரமாக கொடுக்குறது சம்டைம்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ஹேட் ஆகும். இந்த இப்படி கொடுக்குறது ஒரு மாய்க்கிட்ட. அப்போ ஒரு டைம் வந்து ஆர்டர் கொடுக்கும்போது வழியில் மறைச்சு ஒருத்தவங்க ஆர்டர் வாங்கிட்டாங்க, அது போதை வாங்கிட்டாங்க. பட் அதெல்லாம் சவிச்சு தான் இங்கே வேலை பார்க்க முடியுது. அவ்வளோதான். இப்போ நைட் அந்த 12 மணி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறாங்களா ப்ரோ? ஆர்டர் பண்ணிட்டு ஒரு 12 மணி ஆகுது. ஸோ அவங்க கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டுறாங்க, போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. அந்த சாப்பாடு வந்து நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஏதாவது இருக்குமா? கொண்டு போகிறதே பெனிஃபிட் கிடையாது ப்ரோ. திரும்பி ஆர்டர் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. கஸ்டமர் திரும்பி உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் கேரில் அரை மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் கேன்சல் ஆகும், திரும்பி கொண்டாந்து ஹோட்டல்லே கொடுத்துருவோம். ஜொமேட்டோவில் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் வேலையே கிடையாது. ஸ்விக்கியில் வேணால் கொண்டு போகலாம் வீட்டுக்கு, ஜொமேட்டோவில் அப்படி கிடையாது. இந்த பாருங்க 5 கிலோமீட்டர் 43 ரூபா, அதையும் பார்த்துக்கோங்க. ஆர்டர் அசைன் ஆகுது, பார்த்துக்கோங்க. 5 கிலோமீட்டர் போனால் 43 ரூபா. 43 ரூபா. இதில் எப்படி லாபம் கிடைக்குதா ப்ரோ? இப்போ 43 ரூபா, அதுக்கப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் வரும். வேலை இல்லை, வேறு வேலை வேணும்ல. இல்லை இப்போ 5 கிலோமீட்டர் போகிறாரு, 5 கிலோமீட்டர் எம்டி அடிச்சு தான் வரணும். இது கூட பரவாயில்ல. இப்போ 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டரில் விழுகும், 18 கிலோமீட்டரே விழுகும். விழுந்தால் 18 கிலோமீட்டர் எம்டி அடிச்சு தான் அங்கே வரணும். நாகமலை புதுக்கோட்டையில் விழுகும். இங்கேருந்து நாகமலை புதுக்கோட்டையில் விழுகும். நாகமலை சப்போஸ் இப்போ அங்கேருந்து போனால் அங்கே ஒரு ஹோட்டலில் நின்றுட்டு அங்கேருந்து விழுமா? எப்பயாவது தான் விழுகும், ரொம்ப ரேராக தான் விழுகும். எம்டி அடிச்சு இங்கே உள்ள வந்ததுக்கப்புறம் தான் ஆர்டரே விழுகும். அந்த மாதிரிலாம் இருக்குது. கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். இந்தியாவோட முன்னாடி கூட ஆர்டர் விழுந்துச்சு, இப்போ விழுக மாட்டேங்குது. என்ன இப்போ தூரமாக போட்டால் ஒரு அவங்களால முடிஞ்ச 10-20 ஏதாவது டிப்ஸ் இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ரூடாக பிக்கப் பண்ணாமல் அவங்க நார்மலாக சின்ன மக்கள் நினச்சி காசு ஒழுங்காக கொடுத்தா போதும். ஒரு மாதிரி ரூட்டாக கொடுக்காம இதாக கொடுக்காம அந்த மாதிரி இருந்தால் ஓகே. அவ்வளோதான் ப்ரோ. என்ன இப்போ அதிக தூரம் போடுறாங்க, கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நேற்று நடந்தது ப்ரோ. நான் வந்து நாராயணபுரத்தில் இருக்கேன், இவன் ஸ்கில் பாட்டு ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கேன். இவனுக்கு ஆர்டர் போடல, அங்கே இருக்குன்னு வாடா, இங்கே இருக்கு ஸ்கில் பாட்டுக்குன்னு 2 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அங்கே ஜோனுக்குள்ளே நின்று எனக்கே ஆர்டர் வரல, எங்கே இருந்த இவனுக்கு ஆர்டர் பண்ணிருக்கு ப்ரோ. இப்போ இங்கேருந்து பெரியார் போகணும்னு வச்சுக்கோங்க, காலேஜ் KFC போகிறோம். இப்போ இங்கேருந்து அங்கே 80 ரூபா போடுவாங்க. சம்டைம் ஆர்டரே வர எம்டியாக தான் வரணும். இப்போ சிம்மக்கல்ல போட்டால் உண்டு, அவ்வளோதான். ரொம்ப ரேர் தான். சிம்மக்கல்ல போட்டால் உண்டு. அப்படின்னா நான் மறுபடியும் நாங்கள் கேட்கணும், ஜூனுக்கு தான் வரணும். இங்கே வந்து நாங்கள் அப்புறம் ஆர்டரே ஆகும். இந்த மாதிரி ஒரு உள்ள நடக்குதா? இப்போ நீங்கள் இந்த ஏரியாவில் நிற்கிறீங்க, இந்த பிஸ்மி இருக்குது, பிஸ்மியில் வந்து நீ ஆர்டர் விழுகுது. இப்போ நீங்கள் வந்து காலவாசல் போகிறீங்க, நீங்கள் பழங்கானந்தம் போகிறீங்க, பக்கத்து தான் காலவாசல் பழங்கானந்தம் போகிறீங்க, நீங்கள் வந்து திருப்பரங்குன்றம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கிட்டு வரும்போது நீ திரும்ப அந்த பிஸ்மிக்கு வந்து தான் உங்களுக்கு ஆர்டர் விழுகுமா? ப்ரோ ரேர், ரொம்ப ரேர். அந்த விளக்கு தூண் அந்த A to B அங்கே சம்டைம்ஸ் அங்கே ஒரு 5 நிமிஷம் நின்று பார்க்கணும், விழுகும். அப்படிலாம் வச்சுக்கோங்க எம்டியாக தான் வரும் நாங்கள் வரும்போது. அது ரொம்ப ரேர். என்னோட கொஸ்டின் ஒன்று தான், பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத விட காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, நைட்டு 12 மணி வரை ஓட்டுன்றீங்க. இதுக்குன்னா அந்த அன்னைக்கு ஒரு நாள் வருமானம் அப்படின்ற கரெக்டான முறையில் கிடச்சிருதா? ஒரு சில டைம் கிடைக்கும், ஒரு சில டைம் கிடைக்காது. கிடைக்காதனால அது வந்து எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? இப்போ ஒரு நாளைக்கு 500 ரூபா கிடைக்குது, 600 ரூபா கிடைக்குது அப்படின்னா மறுநாள் அதே இது கிடைக்கல, 200 300 ரூபா கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இது லாஸ் தானே. நம்ம எப்படி நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எப்படி அதை ஈடு கட்டுறீங்கன்னு நான் கேட்குறேன். அதுக்கு அடுத்த நாள் வச்சு ஓட்டிக்கிற வேண்டியது தான். அதுக்கு அடுத்த நாள் இதை விட டபுள் மடங்கு ஓடணுமே. அது வந்து நமக்கு வெள்ளி சனி ஞாயிறு பீக் ஹவர்ஸ், அந்த பீக் ஹவர்ஸில் நாங்கள் அதை டேலி பண்ணிக்கிறோம். இந்த 5 நாளில் ஓட்டுறத அந்த சனி நேரில் நாங்கள் ஓட்டி எடுத்துருவோம். சனி நேரில் வந்து கொஞ்சம் நல்லா கொடுப்பாங்க ஆர்டர், ஞாயிற்றுக்கிழமை நல்லா கொடுப்பாங்க.
இப்போ திங்கக்கிழமை 500-600 ஓட்டுறோம்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1500 ஓட்டுவோம், அப்படி ஓட்டுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வெளியே போய் கடை போய் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து இதுவும் வீட்டுக்கே கொண்டு வர மாதிரி ஆகிப்போச்சு. பிக்னிக்லாம் போக தேவையில்ல. யாரும் வந்து மதுரை சுற்றணும்னா ஜொமோட்டோக்களை வந்துடலாம் போதும். வார்டு சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஏன் ப்ரோ நீ பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? ரொம்ப அடிபட்டு என்னடா இது போய் தொலையுது கழுதையா அப்படின்ற மாதிரி தான் ப்ரோ பேசுகிறேன். ஆமாம், என்ன பண்ணுறது, அப்படித்தான் நம்ம இருக்கு. என்ன படிச்சிருக்கீங்க? நான் படித்தது ஒரு 5ஆம் கிளாஸ் தான். படிச்சவனுக்கு வேலை இல்லைன்னு சொன்னது தானே நீயே? யோவா படித்தது வேலை இல்லை. ஆமாம், படித்தவங்க படிக்காம எல்லாருமே இந்த வேலையில் இருக்காங்க. நல்லா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். முடிச்சு இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். படித்த படிப்பு இங்கே வேலை கிடைக்கும். என்ன டிகிரி? பிகாம் முடிச்சிருக்கேன். பிகாம் முடிச்சிங்க. பிகாம் முடிச்சு அதுக்கு உண்டான வேலை தேடி தெரிஞ்சிங்களா? அதெல்லாம் தேடி தான் இருந்தேன். இப்போ 1 வருஷம் அதான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஃபினான்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணுறதுனால தான் பார்க்க இங்கே மாறுறேன். இப்போ ஃபினான்ஸ் எவ்வளோ சேலரி வாங்கினீங்க? அதை 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன். இதில் இப்போ மந்த்லி ஒரு கணக்கு. இதில் மந்த்லி 5 ரூபா அது 5 ரூபா பார்க்கலாம். ஆனால் பட் அதில் விட இதில் அலைச்சல் கொஞ்சம் அதிகம். அலைச்சல் அதிகம் தான். ஆனால் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கேன். அது வரையும் பார்ட் டைம் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே ஆர்டர் இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. டேரி நான் சொன்னால் டேரி மில்க் இங்கேருந்து எடுத்து விழாபுரம் கொடுத்துட்டு வந்தேன். வெறும் 40 ரூபாய்க்கு டேரி மில்க் ப்ரோ. இது ரொம்ப ஒஸ்ட்டு. வெறும் டேரி மில்க்குண்ணே. டேரி மில்க் சில்க் இருக்குது சாக்லேட்டு. இங்கேருந்து எடுத்து விழாபுரம் வெற்றி தட்டிக்கிட்ட நான் போய் கொடுத்துட்டு வந்தேன். இது பரவாயில்ல. சப்தகிரி ஹோட்டல் இருக்குல்ல, கீழே பழக்கடை இருக்குல்ல, 4 செவ்வாழைப்பழம் வாங்கி கொண்டு ஊமச்சி வெள்ளம் கொடுத்துட்டு வந்தேன். 2 வெஜ்ஜி பப்ஸ் ப்ரோ. 2 வெஜ்ஜி பப்ஸ் தான். இங்கேருந்து ஜெயிண்டிபுரம். அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பழக்கடை இருக்குது. இங்கேருந்து வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு டேரி மில்க் கிடைக்காத பொருளா சொல்லுங்கள்? இங்கேருந்து அங்கே ஆர்டர் விழாபுரத்துல போய் கொடுத்து வந்தோம். பீடா வாங்கிட்டு போயிருக்கேன். அதுக்கு தண்டி பேக்கு ஒரே ஒரு பாக்கெட் பீடா வாங்கிட்டு போயிருக்கேன். ஜெயந்திபுரத்தில் கொடுத்துருக்கேன். எங்கே நம்ம நிசா பீடா இருக்குவாருங்க, சென்ட்ரல் சினிமா கைத்தாப்பில், அங்கே வாங்கி ஜெயந்திபுரத்தில் ஒரு பீடா கொடுத்துருக்கேன். 15 ரூபா பீடா இருக்குமா அது? பீடா. ஆனால் நான் கொடுத்தது 30 ரூபாங்க எனக்கு டெலிவரி சார்ஜ். ஒரு ஹைலைட் இத்தனை ஜூஸ் தான், ஃபுல்லோட ஜூஸ் அது ஆர்டர் பண்ணி கொடுத்து வந்துருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப எவ்வளோ மோசம். ஜஸ்ட் ஒரு லெமன் ஜூஸ் பாபிக்கு இருக்குல்ல, தண்ணி பாட்டில் ஆர்டர் பண்ணாங்க. 2 பாட்டில் கொண்டு கொடுத்து எனக்குலாம் ஒரு பாட்டிலுங்க, ஒரே ஒரு பாட்டில் இங்கேருந்து மாமனார் போயிட்டு வந்தேன். ஒரே ஒரு பாட்டில் காட்டி வீட்டில் இருந்து நல்லா சோம்பேறி ஆகிட்டாங்க. ஆஃபர் 60% ஆஃபர் போடுறாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறத அதே கடையில் வாங்கினாலே 80 ரூபா தான் வரும். நம்மள்ட்ட ஆர்டர் போட்டு 140 ரூபா. எதுக்கு? அதுக்கு வந்து கடையிலே வந்து சாப்பிட்டு போயிடலாமே. உங்களை பார்த்து உங்களை சுறுசுறுப்பாக்கிட்டாங்களே. நீங்கள் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கீங்க, பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கீங்க, சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஆமாம், நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது? நமக்கு காசு கிடைச்சா போதும், அவ்வளோதான். ஆனால் உங்களெல்லாம் பார்த்து எனக்கு ஒன்று தோணுது ப்ரோ. என்ன அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் நீங்கள் வந்துடலாம். அதை ரைஸ் அப்படி என்ன மக்களுக்கு பார்த்தியா?